வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்துவோம். கருணாநிதி சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக வழக்கில் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு பரபரப்பு வாதம். தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இலவசங்களை எதிர்க்கும் பாஜக விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்குவது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்தில் மேலும் 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். தமிழகத்தில் பல ஊர்களில் பரவலாக பெய்த கனமழை. விழுப்புரம் மாவட்டத்தில் இடிமின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. ஆர்வத்துடனும் பணியாற்றினால் 2047 இந்தியா வலிமையான நாடாக மாறும். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுரை. பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடு இந்தியா என பிரதமர் மோடி பெருமிதம். இதற்கான பெருமை தொழிலாளர்களையே சாரும் என்றும் பாராட்டு. இலங்கை நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இனி விரிவான செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபியை அடுத்த கள்ளிப்பட்டியில் மறைந்த தலைவர் கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் 6வது முறையாக திமுக ஆட்சி அமைந்துள்ளதாக கூறினார். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் திமுக அரசு நிறைவேற்றிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு 6வது முறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞருடைய பாணி, கலைஞர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய அவருடைய மகன் இந்த ஸ்டாலினுடைய பாணி, சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலையும் செய்வோம். இது என்னுடைய பாணி. பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோட்டிற்கு செல்லும் வழியில் பவானியில் அவருக்கு திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார். திமுகவினர் முதலமைச்சருக்கு புத்தகங்களையும் புகழ்பெற்ற பவானி ஜம்காலத்தையும் பரிசாக வழங்கினர். அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது. இவ்வழக்கு விசாரணையின் போது இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பில் பரபரப்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றை பதிவு செய்த நீதிபதிகள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை இன்று தாக்கல் செய்ய இருதரப்பிற்கும் உத்தரவிட்டதுடன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்டது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இச்சம்பவம் தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் பதிவான 4 வழக்குகளையும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளதாக கூறி அந்த உத்தரவு நகல் அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்குகள் தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதிமுக அலுவலக கலவர சம்பவம் தொடர்பாக சி.வி. சண்முகம் அளித்த புகாரின் அடிப்படையில் பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொலை மிரட்டல், கலகம் செய்தல், பொது சொத்தை சேதப்படுத்துதல், நம்பிக்கை மோசடி, சொத்துக்களை திருடுதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இலவசங்களால் ஒரு தேசம் வளரவே வளராது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜரான பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் மறுக்கப்படுவதாக புகார் தெரிவித்தார். கல்விக் கடன் வாங்கும் நிலைக்கு மக்களை தள்ளியது யார் என்றும், வேளாண் கடன் தள்ளுபடி செய்தாலும் விவசாயிகள் மீண்டும் கடனாளி ஆவது ஏன் என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். இலவசங்களை எதிர்க்கும் பாஜக விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வழங்குவது ஏன் என்றும் சீமான் வினா எழுப்பினார். இதனிடையே ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய கருத்து கேட்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் டாஸ்மாக் கடைகளை கருத்து கேட்டு மூடுவாரா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஆவின் நிறுவனம் அதிக விலை கொண்ட டீமேட் பால் பாக்கெட்டை கட்டாய விற்பனை செய்வதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆரஞ்சு பாக்கெட்டிற்கு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதைவிட லிட்டருக்கு 12 ரூபாய் அதிக விலையுள்ள டீமேட் பால் பாக்கெட் விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீமேட் கட்டாய விற்பனையை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 50 சுங்கச்சாவடிகளில் 22 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதம் சுங்கக் கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில், மீதமுள்ள 28 சுங்கச்சாவடிகளில் வருகிற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. கார், வேன், ஜீப்புகளுக்கு 5 ரூபாயும், ட்ரக், பஸ், பல அச்சுகள் கொண்ட வாகனங்களுக்கு 150 ரூபாய் வரையும் உயர உள்ளது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி கலவரம் வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வீடியோ ஆதாரங்களை கொண்டு போலீசார் கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி சொத்துக்களை சேதப்படுத்தியதாக உலகியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்பு என்பவரையும், காவல்துறை வாகனத்திற்கு தீ வைத்து எரித்ததாகவும், போலீசார் மீது கல் வீசியதாகவும் உலங்காத்தான் கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். பள்ளி கலவரம் தொடர்பாக இதுவரை 357 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசிய வழக்கில் மேலும் 2 ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் 6 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் என 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 6 ஆண்களுக்கு கடந்த 22ஆம் தேதி ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில், தற்போது 2 பெண்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. காலணியை வீசிய நபரான சரண்யா என்பவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காலணி வீச்சு சம்பவத்திற்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும், தற்போதைய மதுரை மாவட்ட தலைவர் சுசீந்திரனும் பேசுவதாக கூறப்படும் ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணைக்கு கூடுதல் அவகாசம் கேட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சாத்தான்குளம் வழக்கில் எத்தனை சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளன, வழக்கு விசாரணைக்கு எவ்வளவு நாள் கால அவகாசம் தேவைப்படும் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் கூடுதல் அவகாசம் கேட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கம் தனியார் வங்கிக் கொள்ளை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சூர்யா, செந்தில் ஆகிய 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி அரும்பாக்கம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அவர்கள் 3வரையும் 1 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஜெகதீசன் அனுமதி வழங்கினார். இதையடுத்து 3 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வழக்கில் மேலும் பல விவரங்கள் வெளியே வரும் என்றும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பெரியார் சிலை குறித்து சர்ச்சை வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனின் ஜாமீன் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மதுரவாயலில் நடைபெற்ற கூட்டத்தில் கனல் கண்ணன் பெரியார் சிலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இவ்வழக்கில் ஜாமீன் கோரி கனல் கண்ணன் தரப்பில் தாக்கல் செய்த மனு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். சேலம் மத்திய சிறைச்சாலை கைதிகளால் முழுமையாக நிரம்பியுள்ளது. அங்கு 1300 கைதிகளை அடைக்க வசதிகள் உள்ள நிலையில் தற்போது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளின் எண்ணிக்கை 1300ஆக உயர்ந்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது செய்வதால் சிறைச்சாலை நிரம்பியுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி அருகே குட்கா விற்பனை செய்ய முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது குருவன்கோட்டையிலிருந்து கடையம் பகுதிக்கு வந்த ஒரு காரை போலீசார் சோதனையிட்டபோது அதில் குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா மற்றும் புகையிலை பொருட்களையும் மற்றும் காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். காரில் வந்த 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை புறநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பூந்தமல்லி, குன்றத்தூர், மாங்காடு ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல ஆவடி, பட்டாபுரம், திருநின்றவூர், திருமுல்லைவாயில் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர் பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. வில்லிவாக்கம், அண்ணாநகர், திருமங்கலம், முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் போளூர், வேலூர், கோவை, குன்னூர், ராமநாதபுரம், கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டமருதூர் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரியான பிரபு என்பவர் விவசாய நிலத்தில் தண்ணீர் தொட்டி கட்டும் பணியில் ஈடுபட்டபோது கனமழை பெய்த நிலையில் இடிமின்னல் தாக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் பிரபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இடிமின்னல் தாக்கி பிரபு உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியை அனுராதா 2 மாதம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் மாணவர்களிடம் சாதியை பற்றி பேசியதாக அண்மையில் சமூக வலைதளங்களில் ஆடியோ வெளியாகி சர்ச்சையானது. அடுத்த ஒரு சில நாட்களில் மீண்டும் சம்பந்தப்பட்ட மாணவரின் குடும்பத்தினரிடம் தொடர்பு கொண்டு மீண்டும் சாதியை பற்றி அனுராதா பேசிய ஆடியோவும் வெளியானது. இந்த விவகாரம் குறித்து கல்லூரி நிர்வாகம் தனிக்குழுவை அமைத்து விசாரணை நடத்தியது. விசாரணையில் பேராசிரியை அனுராதா சாதிய ரீதியில் மாணவர்களிடம் பேசியது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பேராசிரியை அனுராதாவை 2 மாதங்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பழனி முருகன் கோயிலில் உண்டியல் காணிக்கை மூலம் 3 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. உண்டியல் என்னும் பணியில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். உண்டியலில் காணிக்கையாக 3 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. மேலும் 951 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள், 1182 கிராம் தங்கம், 12,601 கிராம் வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 46 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்ட அரசு பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரனுக்கும், புதுச்சேரியில் அரவிந்தராஜா என்பவருக்கும் நல்லாசிரியர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி கௌரவிக்கவுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டம் கீழாம்பல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தேசிய விருது கிடைத்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசிய விருதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய வட்டார கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தமிழக அரசுக்கும் நம்மளுடைய இந்திய கல்வி அமைச்சகத்திற்கும் எனது பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதானது ஒட்டுமொத்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக சமர்ப்பணம் செய்கிறேன். IAS அதிகாரிகள் ஆர்வத்துடனும் தன்முனைப்புடனும் பணியாற்றுவதன் மூலம் 2047ஆம் ஆண்டு இந்தியாவை மிகவும் வளமானதாகவும் வலிமையானதாகவும் மாற்ற முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உதவி செயலாளர்களாக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வரும் 2020ஆம் ஆண்டின் 175 IAS அதிகாரிகள் குழுவினர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தனர். அப்போது IAS அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அனைவரும் சேவை சார்ந்த மனநிலையுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைத்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களின் தேசிய தொழிலாளர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி பணியாளர்களின் நலன் சார்ந்த திட்டங்களை திறம்பட அமல்படுத்துவதை உறுதி செய்யவும், மேம்பட்ட கொள்கைகளை தயாரிப்பதிலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே மேலும் இணக்கத்தை உருவாக்கும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் எண்ணற்ற திட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கவசத்தை வழங்கியிருப்பதாக தெரிவித்த பிரதமர் மோடி, உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாகவும் இதற்கான பெருமை தொழிலாளர்களையே சாரும் என்றும் குறிப்பிட்டார். இலங்கையில் யாழ்ப்பாணம் அருகே உள்ள நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து சண்முகப் பெருமான் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அங்க பிரதட்சணம் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலை சப்பர திருவிழா நடைபெற்றது. தீர்த்த உற்சவத்துடன் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்துவோம். கருணாநிதி சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக வழக்கில் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு பரபரப்பு வாதம். தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். இலவசங்களை எதிர்க்கும் பாஜக விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்குவது ஏன்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. தமிழகத்தில் மேலும் 28 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்வு செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். தமிழகத்தில் பல ஊர்களில் பரவலாக பெய்த கனமழை. விழுப்புரம் மாவட்டத்தில் இடிமின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. ஆர்வத்துடனும் பணியாற்றினால் 2047 இந்தியா வலிமையான நாடாக மாறும். IAS அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுரை. பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடு இந்தியா என பிரதமர் மோடி பெருமிதம். இதற்கான பெருமை தொழிலாளர்களையே சாரும் என்றும் பாராட்டு. இலங்கை நல்லூர் கந்தசுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.